ஒரு ஒரு விவசாயியோட கதை. அதை வந்து ரொம்ப அழகாக நுட்பமாக ரொம்ப லைவாக எடுத்தாங்க. எப்படின்னா ரொம்ப ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மார்க்கெட்டு ஒரிஜினல் அந்த மாதிரி எல்லாமே எதுவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. அவர் நடித்த ஹீரோவும் அதே மாதிரி ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். விதாத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஃபிலிமுக்கு ஒரு பொருத்தமான ஒரு கதை நாயகன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி பெறும். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரகுநந்தனோட முதல் படத்துலேருந்து எனக்கு பண்ணியிருக்கோம். தென்மேற்புற காட்டிலும் தொடர்ந்து நீர்ப்பறவை நிறைய படங்கள். ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவில். நேட்டிவிட்டியும் பண்ணுவார், ஃபேண்டசியும் பண்ணுவார். எல்லாமே நல்ல ஒரு இசை தெரிஞ்ச முழுமையாக தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர். கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் நல்லா பண்ணிப்போம் நான் வந்து நம்புகிறேன். இந்த படம் தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாருக்கு நன்றி. ஏன்னா ஒரு சின்ன படமாக இல்லாமல் ஒரு கண்டென்ட் பேஸ் உள்ள ஒரு ஃபிலிமை கமர்ஷியலாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு. இப்போ வந்து புதுசாக வந்திருக்காங்க. தொடர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணணும். அவருடைய வாழ்த்துக்கள். அதேமாதிரி இந்த படத்தில் ஒளிப்பதிவு செஞ்ச ஒளிப்பதிவாளர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மருதம் வந்து செல்வ செழிப்போடு பெருவெற்றி பெறும். நன்றி. அனைத்து மீடியா ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் கலை இயக்குநராக வாய்ப்பு தந்த அண்ணன் கஜேந்திரன் அவர்களுக்கும் நம்ம ப்ரொடியூசர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. இதில் எல்லாமே பெரிய ஒர்க்கும் இருக்காது, பெரிய செட்டும் இருக்காது. ஆனால் யதார்த்தமான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். எதை பண்ணோன்றது எல்லாமே அந்தளவுக்கு இயல்பாக அதுவும் இல்லாமல் லைவாக பண்ணியிருக்கேன் எல்லாமே. அதனால் எனக்கு அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வெங்கடேஷன் தயாரிப்பாளர் வெங்கடேஷனுக்கும் டைரக்டர் கஜேந்திர சாருக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஆக்சுவலாக எனக்கு வந்து அவர் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டார். இந்த படம் வந்துட்டு நான் வந்து ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு தான் இந்த பாட்டெலாம் சாங்லாம் கம்போஸ் பண்ணேன். தென்மேற்கு காட்டு நான் எப்படி பண்ணணும் அதே ஸ்டைலில் தான் பண்ணோம். ஸோ வந்து டைரக்டர் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு படம் போட்டு காமிச்சாங்க. பார்த்துட்டு இந்தந்த பிளேஸ் நீங்கள்லாம் சாங் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் ஓகே சார் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ப்ரொடியூசர் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் தலைவர் வந்து அவரோட நான் 2வது படம் பண்ணுறேன். என்றால் ஒரு நாள் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். ஆமாம், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 அவார்டு வாங்கிச்சு. ஸோ 2வது படம் அவரோட இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹீரோயின் ரக்ஷனா அவங்களோடய இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன். அருந்தர் சார் இல்லை, அவரோட நான் தென்மேற்கு பருவகாட்டிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். தென்மேற்கு பருவகாட்டு நீர் பதவி நிறைய படங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா படமுமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் நான் பார்த்தது என்னென்னா ஒரு விவசாயியுடைய லைஃப்பை வந்து அழகாக எடுத்திருக்காரு. ஒரு விவசாயினா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், அவங்க ஒரு பிரச்சனையில் மாறினாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து எப்படி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்றது இந்த படத்துடைய ஒரு பெரிய மையப்புள்ளியாக இருக்கும். அயோத்தி படத்துக்கு நான் இதே மேடையில் சொன்னேன், ஒரு குறிஞ்சி பூ பூத்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த படமும் மருதமும் மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் உருவாக்கும். அதாவது எப்படின்னா ஒரு விவசாயி வந்து ஒரு வயலை வச்சுருப்பான். அந்த 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 வயலை வந்து எப்படி பாதுகாக்கணும், ஒரு லோனோ அல்லது மற்ற விஷயங்கள வாங்கினா எப்படி அதை வந்து சேஃபாக வச்சுக்கிறணும் அப்படின்றது இந்த படம் வந்து சொல்லுது. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் கதை சொல்லலை சார், சும்மா ஒரு லீடு தான். ஸோ வந்து சரவணன் ஸ்பேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோ ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த சாங்கும் ரொம்ப 4 சாங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நீதின்ட்டு லீக் ரேட் எழுதியிருக்காங்க. ஸோ மற்ற படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். வந்து என்னென்னா ஒன்லைனில் சொல்லணும்னா நான் இயக்குநர்கிட்ட அப்பப்போ சொல்லுவேன், கோட்டுக்கும் கோவடத்துக்கும் உள்ள கதை தான் மருதம். வயலும் வயல் சார்ந்தும் உழவும் உழவனுடைய தொழில் சார்ந்து இயங்குவது தான் இந்த மருதம்.
அதாவது கண்டுகொள்ளப்படாத திறமைகள் நிறைய இங்கே இருக்கு. அதில் ஒன்று தான் நம்ம கஜேந்திரன் இயக்குனர். அவர் உண்மையிலே ஒரு தயாரிப்பாளருக்கான ஒரு இயக்குனர். ஏன்னா நேர்த்தியாக செலவு வைக்காம எவ்வளோ விரைந்து முடிக்க வேண்டுமோ அப்படி செய்யக்கூடிய ஒரு இயக்குனர். அவருக்கு அந்த கஜேந்திரன் ஒற்றை சொல்லுக்காக தான் நான், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன் எல்லாரும் இணைஞ்சோம். உண்மையிலே இந்த படம் வெற்றி பெறும். அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மிகப்பெரிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், விதாத் சார் மற்றும் ஹீரோயின் ரக்ஷனா, இவங்களுக்கெல்லாம் நான் நேர்லேயே ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது நேர்லேயே பார்த்து அவங்களுடைய அர்ப்பணிப்பேன். உண்மையிலேயே வியக்கத்தகுந்த பல என்ன சொல்றது, வியக்கத்தகுந்த செயல்களை எல்லாம் செஞ்சாரு விதாத் சார் அந்த இடத்துல. ஏன்னா கேமரா கூட இல்லை, நானே ஆச்சரியப்பட்டு போனோம். உண்மையிலேயே இது கஜேந்திரன் அவருக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலேயே வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எப்படி உள்ளதுன்னா, கஜேந்திர சார் எங்கள் ஊர், அதன் மூலமாக தான் எனக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. படம் நல்லா வந்திருக்கு. பாடல் நாலு பாடல் இருக்குது. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். மீடியாவில் வந்திருக்கீங்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் வெற்றிக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நான் அன்பாக கேட்டுக்கிறேன். விதாத் சார் மற்றும் அனைத்து நடிகை, ஹீரோயின் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும், ப்ரெஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ரக்ஷனா. மருதம் என்னோட செகண்ட் படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு, சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் ஆக்சுவலி எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான், எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயே அதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும். சார் SRMல ப்ரொஃபஸர். சத்தியமாக நான் நினச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க, அடிக்கலாம் போகிறாங்க, திட்ட போகிறாங்க, என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் பட் சார் எனக்கும் சாரோட பாண்ட் ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா எப்படின்னா, எனக்கு ஏதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சார் கிட்ட கேட்க மாட்டேன். ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன். சார் எப்படின்னு தெரியாது, அது கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லி அப்படியே எனக்கு திரும்ப எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. அண்ட் ஹி மேட் மீ ஃபீல் ரியலி ரியலி கம்ஃபர்டபுள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அரூர் பிரைவேட் லிமிடெட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் விதாத் சார், சத்தியமாக செகண்ட் படத்துலேயே இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட பார்க்கல. பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். He is an amazing actor on screen and off screen. சாரோட கிராஃப்டை தனியாக நம்ம இங்கே இருந்த பிஹைண்ட் த கேமரா நின்று பார்க்கும்போது அது ரொம்ப ரேராக இருக்கும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் சார் இஸ் அன் லிட்ரலி அமேசிங் ஆக்டர், நான் சொல்ல வேணாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டிஓபி சார், ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சின்ன ஊரை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அண்ட் ஐ லவ் த விஷுவல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், லைட் டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ. ஏன்னா நம்ம இந்த படம் வெள்ளூரில் எடுத்தோம், சம்மரில் எடுத்தோம். எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னு. ஐயோ, அந்த வெயிலில் எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் சார், மியூசிக் டைரக்டர். ஐயோ சார், என்ன சார் சான்ஸே இல்லை சார், ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறது, நம்ம படத்தில் என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்கோ அது சார் வேற ஒரு லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த இமோஷன்ஸ் வித் ஹிஸ் மியூசிக் அண்ட் மேஜிக்லாம் இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின், நீங்கள் எப்படி அந்த செகண்ட் படத்திலே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்க இருக்கிற ஸ்டீரியோ டைப் தான் நான் நினைக்கிறேன். நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்றாங்க. ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்லை, நம்ம சொசைட்டில இந்த மாதிரி வேற மாதிரியான நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் உடைச்சிட்டு வேற மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ அதே மாதிரி சொல்லும்போது அம்மான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன். ஸோ அப்படி வரும்போது நான்லாம் வந்து என்னோட அம்மா மட்டும்தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எப்படி அவங்க குழந்தைய பார்த்துக்கிறாங்க, எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து சிட்டியில பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. எனக்கு மதர்ஹுட்னு சொல்ற அந்த பியூரான கான்செப்ட் வந்து இந்த வயசுல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டர். எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு இல்லை. இந்த படத்துல எனக்கு அது பண்ண பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு, ஸ்கோப்பும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்டோரி ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் மருதம் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி, ரொம்ப சினிமாட்டிக்லி அண்ட் கமர்ஷியலி எடுத்திருக்காங்க. and I'm so grateful to be a part of this film. கண்டிப்பா எல்லாரும் October 10th தியேட்டர்ல வந்து பார்க்கணும். எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், press and மீடியாக்கு. Firstly, with that said, thank you so much for calling me to the stage. And this is my second film. அன்பழகன் சார் இருக்காருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வந்து படத்துல வாய்ப்பு கொடுத்தது அன்பழகன் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இடத்துல. அண்ட் கஜேந்திரன் சார் ஃப்ரம் அந்த படத்துல இருந்து என்னை செகண்ட் ஃபிலிம்க்கு ஆப்ட் பண்ணதுக்கு ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி மச் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் ரக்ஷனா, ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட், லைக் ஸ்பாட்ல வந்து. அண்ட் வித்யாத் சார் பத்தி சொல்லணும்னா லைக் நிறைய டீச் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ரோல் பண்ணாலுமே அவரோட காம்பினேஷன் இருந்த சீன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இம்ப்ரூவைசேஷனா இருக்கட்டும் ரொம்பவே. அண்ட் செகண்ட் ஃபிலிம்ல இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட ஸ்கிரீன் ஷேர் பண்றது வந்து நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா எல்லாருமே October 10th தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். தேங்க்யூ. என்னாச்சு? இங்கு வருகை இருந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். ஃபர்ஸ்ட் நன்றி வந்து இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டர் அன்பழகன். அவர் தான் வந்து கஜேந்திரனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு, நீங்கள் கேளுங்க அப்படின்னு. நான் கதை கேட்டேன். கதை கேட்ட போது எனக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன், இது உங்கள் லைஃப்பில் நடந்ததா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நடந்ததா, இல்லை உங்கள் கற்பனை கதையான, இல்லை என் ஊரில் நடந்த கதை அப்படின்னாரு. என்னுடைய நண்பருக்கு நடந்ததுன்னு. அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த நபரையும் சந்தித்தேன். இது ஒருத்தரை சார்ந்து இல்லை, மொத்தம் அங்கே ஒரு 3-4 பேரை சந்தித்தோம். 3-4 பேரை சந்தித்த போது அவங்க அதோட வாழ்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அப்போ இந்த படம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படம் முடிச்சிட்டோம். இது வெறும் வடகாடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை, இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது. ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மீடியா நண்பர் தான் ஒருத்தர், அவர் வந்து ஃபோன் பண்ணார், இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னாரு. ஏன் என்ன விஷயம் அப்படின்ன போது இந்த படத்தில் என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை அவர் சொல்கிறாரு. அது ஒரு சீனாவே இருந்தது. அந்த சீனை அவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போய் பாருங்கள், உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் போய் தகவல் சொன்னீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல. ஏன்னா இது வந்து லைஃப்பில் ஒன்று நீங்களே கொடுத்துருக்கீங்க, பேப்பரில் பார்த்து நான் கடந்து போயிருப்போம், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு இல்லைன்னு சொல்லி நகர்ந்து போயிருப்போம். ஆனால் இது வெறும் படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை, படித்தவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து அவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருந்தது. அப்படி தான் இந்த படம் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நடித்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து அருள்தாசன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மாறன், முக்கியமாக சொல்ல வேண்டியது மாறன். அவர் அப்போ தான் ஜெயபேபி படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆச்சு. நானும் மாறனும் ஒன்றா வந்து
ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படத்தில் வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபோனில் 2-3 டைம் பேசியிருக்கேன். இந்த ஜெயபேபி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு. அவர்கிட்ட பேசினேன். அப்போ நான் சொன்னேன், நம்ம 2 சேர்ந்து கூட பயணிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதை இருந்தால் நம்ம பண்ணலான்னு. அப்போ கேட்ட கதை இது. அப்போ இந்த கதையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் மாறன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அப்போ அவங்க வந்து அவர் சொன்னார், இல்லை பட்ஜெட்டு அப்படின்னா, நீ மாறன்ட்டு பேசுங்க, கதை பிடிச்சா நம்ம டெய்லியும் வந்து பணத்தை அதுக்கு அடுத்த படமாக பார்ப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு. மாறன் கதை கேட்டு பிடிச்சது. அவர் சம்பளத்துக்கும் அதே இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. வந்து நாங்கள் பேசி சில விஷயங்கள்லாம் அங்கே ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு. மாறன் வந்து ஜெயபேபி மாதிரி இதுலேயும் அவர் எவ்வளோ காமெடி பண்ணுறாரோ அதே நேரம் நம்மளை கலங்கவும் வச்சுருக்காரு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதனால் மாறனன்னாக்கு வந்து இந்த டயத்தில் நான் இன்னைக்கு வரல அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் சொன்னவங்க வந்தாருங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்படி ஏன்னா இந்த படத்துக்கு ரொம்ப தேவை, அது ஒரு முக்கியமானது. அப்புறம் ரக்ஷனா வந்து ஆக்சுவலாக இதுக்கு இந்த கதை கேட்டாச்சு, ஒரு குழந்தைக்கு அம்மா, அப்போ ஹீரோயின் யாராவது சொல்லுங்க உங்கள் சைடில் இருந்து. எனக்கு தெரியல, நீங்கள் பாருங்க யாரும். நாங்கள் இப்போ நான் வேற எல்லாம் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு இவர் வந்து சொல்கிறாரு, இந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏங்க அது ஸ்கூல் போகிறாங்க, சின்ன பொண்ணு, அது எப்படிங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் நேரம் பார்த்தீங்க. இல்லை எனக்கு தோணுது அப்படின்னாரு. இப்போ லொக்கேஷன் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு. இல்லை சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க வந்து இந்த பையனுக்கு அம்மாவை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஆனால் அவங்க ரொம்ப கிளவர். எப்படின்னா அந்த கேள்வி யாரும் கேட்கவே மாட்டாங்கன்னா அவங்களே அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லிடுறாங்க. ரொம்ப கிளீனாக வந்து 2வது படத்துலேயே நான் தாயார் நடிக்கிறது அப்படின்னு யாராவது கேட்பீங்க, இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் யாரும் கேட்போன்னா நீ கேட்குறீங்க அப்படின்னு அவங்க அந்த கேள்வியும் கேட்டு அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லுவாங்க. ரொம்ப ஏன்னா அந்த தாட் இருக்குல்ல, ஆக்டிங்க்கு வந்து நம்ம ஆக்டர் அவ்வளோதான், அது இந்த இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணல. ஆக்டர் நம்ம பிடிச்சிருந்தா பண்ணணுங்கிற ஒரு விஷயம். அவங்க வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட பழகின மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு நீங்கள் வந்து நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் எழுதுவாங்க, உங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அப்போ ரொம்ப எங்களெல்லாம் விட அந்த பையனை சொல்லணும், அது இயக்குனருடைய பையன். ஆக்சுவலி வந்து எல்லாம் குழந்தைங்க சேர்ந்த கூட்டம் வந்து நடிக்க வச்சோம்னா அது என்ன இருந்தாலும் அது ஒரு கட்டமைப்பு இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்படி பேசுங்கிறது ஒன்று தெரியும். இவன் பார்த்தீங்களா அவன் பாட்டு எதாவது சட்டை கிழிச்சிட்டு இப்படி தான் பார்ப்பான். ஏதாவது சும்மா கூட கேட்கவே மாட்டான். ஆனால் இப்போ படமாக பார்க்கும்போது தெரியுது, எங்களை விட சிறந்த ஆக்டிங் அவன் தான் பண்ணியிருக்கான். ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கான். அதை வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான். அது ஆக்சுவலாக அந்த டயத்தில் கூட என்னடா நைட்டுலாம் ஷூட் நடக்கும், சும்மா அதை கேட்க மாட்டான்னு கூட நமக்கு தோணும். டைரக்டர் இல்லை சார், அவர் வந்து அவர் குழந்தையை விட்டால் படமே வேணாம்னு கூட போயிடுவார். அவ்வளோ பாசம் குழந்தை மேலே. சரி எடுக்கிறாருன்னா எடுத்து அதை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கான். அப்புறம் இயக்குனர் சரவண சுப்பையா சார், அவங்க வந்து அந்த கதையுடைய அது பீக் டயத்தில் ஒரு விஷயம் இருக்கும், அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சார் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு சாரை வந்து நான் ஆக்டராக சின்ன கேரக்டர் பண்ணுறதுலேருந்து எனக்கு தெரியும். திருவண்ணாமலை படத்தில் தான் ஃபஸ்ட்டு சந்தித்தோம். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே எங்காவே இருக்காரு, அப்படியே இருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க சாருக்கும் ரொம்ப நன்றி, இப்படி ஒரு படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் வரல இல்லையா, அவர் ரொம்ப ஏன்னா இந்த ஊரில் வந்து அவரை தான் முதல்ல சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணது வந்து ஏப்ரல் மேல, வெளியூரில் வெயில் கேட்கவே வேணாம், வறுத்து உட்கார வச்சிருக்கு. அந்த இடத்துல அவர் கேமராவை எடுத்துட்டு நாங்களாம் கூட ஷார்ட் முடிஞ்சோன்னே ஒழுங்கு இடம் இருக்காது, இல்லைனாலும் மைண்ட்லேயே ரிலாக்ஸுங்கிற ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அடுத்த ஷார்ட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வெயிலில் வந்து அப்படி எடுத்தது வந்து ஒளிப்பதிவோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதனால் அந்த டீமுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எடிட்டர், அவர் வந்து எடிட்டர் ரூமில் தான் இருக்கணும், இல்லை ஸ்பாட் எடிட்டிங் இருக்கணும். ஸ்பாட் எடிட்டர் இல்லை, ரூமில் தான் எடிட்டிங். ஆனாலும் அவர் வந்து டெய்லி ஷூட்டில் வந்து உட்காந்துருவார். ஷார்ட்டை படி கேமரா பக்கத்தில் இருந்து என்ன தேவை இருக்குது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார்.
அதனால ஈஸியாக இருந்தது. படம் முடிஞ்சு ஆக்சுவலாக ஷூட் முடிஞ்சு கிளம்பும் போது காப்பி ரெடி, எடிட்டிங் முடிச்சிட்டாரு. அவ்வளோ ஸ்பீடாக ரொம்ப அழகாக பண்ணார். எடிட்டருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வந்து இதில் செட்டு இல்லைன்னாரு, செட்டு மட்டும் போடுறது இல்லை. ஆர்ட் டைரக்டர் அந்த அடிச்சிட்டாங்களா செட்டு மட்டும் இல்லை, அதை வந்து ரொம்ப இயல்பு மாறாமல் அந்த ஊரில் இருக்கிற சின்ன விஷயங்களுக்கு மாறாமல் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறது இருக்குல்ல, ப்ராப்ஸ் வேற இடத்துல இருக்கும்போது அதை அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும், இங்கே இருக்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஆர்ட்டோட வேலை. அது ரொம்ப அழகாக பண்ணார் தாமு சார். அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, நானும் அவங்க இல்லை, அவங்கெல்லாம் வந்து நானும் அப்படி தான் இருந்தேன். ஏதாவது யாராவது ஒரு மேடையில் ஒரு சின்ன ரோல் பண்ணால் நம்ம கவனிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது. அவங்க வந்து கூப்பிட்டோன்னு வந்திருந்தாங்க. ரொம்ப நன்றி, ஆடியோ ஃபங்க்ஷன் வந்தது ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவங்க அந்த படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. அதுலேயே கேட்டேன், இந்த சார் படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கேன், அந்த படத்தையும் அவங்க ரோல் பண்ணியிருந்தாங்க. ஒரு சீன் தான் பண்ணாங்க, ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தாங்க. யாரும் கேட்டாங்க, இந்த படத்தில் நான் சொல்ல அவர் டைரக்டர் அதில் ஒர்க் பண்ணலாம் கூப்பிட்டுருந்தாங்க. இந்த படத்துலையும் ஒரு நல்ல ரோல், ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்குது. இல்லை எனக்கு தேங்க்ஸ் இல்லைங்க, டைரக்டர் தான். அதனால அவங்களுக்கு நன்றி. அப்புறம் இந்த விழாவின் நாயகன் எங்கள் இசையமைப்பாளர் ரொம்ப பிரமாதமான, ஏன்னா ஆக்சுவலாக என்றாவது ஒரு நாள் வந்து தலைவர் பிச்சை எடுத்திருப்பாரு. அவ்வளவு விருதுகளுக்கும் காரணம் வந்து அந்த பின்னணி இசை. ஏன்னா ஒரு என்னதான் நடிச்சாலும் அந்த கோர்வையை அழகா வந்து பின்னணி இசை சேர்க்கறது. பாடல் தலைவர் பிச்சிருவாரு, ஆனால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப பிரச்சனையான விஷயம். அது ரொம்ப அழகா கையாண்டிருந்தாரு. இந்த படத்துலையும் நானும் படம் பார்க்கணும்னு கேட்குறேன் தலைவா, அவர் நீங்கள் நேரம் வெள்ளித்திரை இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் எனக்கு தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை. ஏன்னா அதில் வந்து ஒரு டீசர்னு ஒரே ஷாட் ஒன்று பண்ணியிருப்போம், சும்மா நடந்து வரதை. அது அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு 1000 பேர் அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கதையே சொல்கிறாங்க. அப்போ அது சொல்கிறதுக்கு ஒரு காரணம்னா தலைவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக், அதில் போட்ட ஒரு சின்ன விஷயங்கள். ரொம்ப நன்றி தலைவா, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் வந்து ஊரில் வந்து நான் அங்கே ஊரில் ஒரு ஃப்ரெண்டு மேனேஜர்னு நினச்சேன், நீதி. ஆனால் அவர் கவிஞர்னு இப்போ தான் தெரியுது. திடீர்னு இன்னைக்கு வந்து ஏற்றுறாங்க. ரொம்ப தலைவா உங்களை அங்கே பார்த்தோம், ஆனால் நீங்கள் பாட்டு எழுதுன்னு தெரியாது, ரொம்ப பிரமாதமாக எழுதிருக்கீங்க. நான் கூட நீதி எங்கே அவரை காண நினைச்சாங்க. எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸ். இல்லை முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா, எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை, சொல்லியிருந்தாலும் ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸு. அங்கே ஷூட்டிங் இருப்பார் அவர். ஸோ ஊருக்காரன்னு நினச்சேன், இங்கே வந்து அவர் அங்கேருந்து பாடல் எழுத ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பிரமாதம். நன்றி கவிஞர் நீதிக்கு என்னுடைய நன்றியை கழிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன விட்டேன், அது தலைவர் தான் விட்டார். ஏங்க உங்களை விட்டுட்டாங்க, அவர் பக்கத்தில் சொல்றாரு. அதான் அவர் வந்து ஊமையா சொல்றாரு, இந்த இவரை விட்டேன், டைரக்டர்ப்பா டைரக்டர் என்ன சொல்லுங்க பேசுற. ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அது வந்து என்னன்னா ஆக்சுவலி எனக்கு சில பண்ணும்போது எனக்கு நான் எந்த வசதியும் இந்த படத்துல வந்து கேட்கல, அவங்களும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நடந்துருச்சு. நான் வந்து இதெல்லாம் வசதியாக இருக்கணும். ஏன்னா மாறன் வந்த அன்னைக்கும் சொன்னாரு, நீலாம் பழைய பிசியா அப்படின்னாரு. என்னங்க சொல்றேன், ஒரு சினிமா அப்படி மாறிடுச்சு, இன்னும் 35 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்க. என்ன அப்படின்னா ஒரு ஷூட்டிங் சொல்லிட்டு 4 பேர் இருப்போம், அங்கே வச்சு போயிட்டு இருக்கோம், எந்த வசதியுமே கிடையாது. நான் சொன்னேன், இந்த ஊரில் என்ன வசதிங்க கொண்டு வர முடியும் பாருங்க. எனக்கு இல்லை, இன்னைக்கு லொக்கேஷனே மாற்றிருக்காங்க, எனக்கு கதை இந்த ஊரில் நடக்குது. அதான் இருக்கணும். ஐயோ நாங்கள் இன்னைக்கு ஷார்ட் முடிஞ்சா ஒரு கயிற்று கட்டில் போட்டு உட்காரணும். அது இப்போல்லாம் அப்படி இல்லை. அது வந்து நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும்னா இங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகணும். ஏன்னா எங்கேயாவது ஓரமாக போனால் வச்சுங்களேன், அங்கே பார்க்குற ஒரு 10 பேர் அவர் நடிகர் எல்லாருமே உட்காந்து நம்ம பக்கத்துக்கு போனோம், பின்னாடியே போனால் பின்னாடியே வருவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. சாப்பிட போகணும் இல்லை ஏதாவது வேணும், அந்த ஊரில் கிடைக்கிற 4 பொருள் தான், அதுதான் சாப்பாடு. அந்த 30 நாள் வந்து நீ எப்படி ஒத்துக்கிட்ட, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, நீ ஒத்துக்கிட்டதுனா நாங்களும் ஒத்துக்கிட்டோம், ஹீரோவே இப்படிதான் இருக்கிறாரு, நாங்கள் மட்டும் என்ன அப்படின்னு. இல்லை ஒரு நல்ல கதைக்கு அப்போ நான் மட்டும் இல்லை, நம்மளை விட்டு டெக்னீஷியன் வந்த அத்தனை பேர் யூனிட்டி அங்கே தானே இருந்தது.
அது உண்மையில ஆக்சுவலாக நான் தான் சொன்னேன், எல்லாரும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, எல்லா வசதியும் இருந்துட்டு நம்ம ஒரு இடத்துல போய் அந்த ஒரு வாழ்க்கை வாழ்றது இல்லை. அதுவும் நடிகனுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை அது ஒரு 25 நாள் வந்து ராணிப்பேட்டையில் அவங்க வாழ்க்கையாக வாழ்ந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த கஜேந்திரன் சாருக்கு நன்றி. இந்த படத்துல வந்து அவர் இப்படி இருக்க மாதிரி தான் அப்படி இருப்பாரு, யாராவது உழைச்சிருக்காரு. நான் தான் சொன்னேன், என்னன்னா சில விஷயங்கள்லாம் ஏன் இதெல்லாம் தேவையை எடுக்கலாம்னு அவர் ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டார் இந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து. ஏன்னா இது சின்ன பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அதை வந்து என்னமோ அவர் பாக்கெட்லேருந்து இருக்கிற மாதிரியே தான் உட்காந்து வேலை பார்த்தாரு. அதனால சில விஷயங்கள் வந்து இது போலாமேங்கும் போது அது மாடல இல்லை சார், இது எனக்கு தெரியும் சார், இந்த கதைக்கு இது போதும், இந்த கதை இது சொல்லும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு கிராஃப் போட்டு படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து என் லைஃப்ல என் வரிசையில் நல்ல படங்கள்ல இந்த படம் ஒன்றா இருக்கும். ஆனால் இது வந்து எனக்கு வியாபார ரீதியாக அது பெருசாக இருக்கணும். ஏன்னா இந்த அருவர் பிரைவேட் லிமிடெட் வந்து இதுக்கு அடுத்து, ஏன்னா இந்த கம்பெனி வந்து எனக்கே 2-3 கதைகள் சொல்லியிருக்கு, எனக்கு இல்லை இவங்களுக்கு 2-3 கதைகள் இந்த மாதிரி யதார்த்தமாக உண்மை சம்பவங்களை வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த படம் ஓடணும், அடுத்த படம் நல்ல படங்களாக இருக்கும், ரொம்ப நல்ல கதைகளாக இருக்கும். அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. இப்படி ஒரு படத்தில் என்னை ஜாயின் பண்ணதுக்கு இந்த டீமுக்கு இந்த தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பிரஸ் மீடியா பீப்புளுக்கு என்னுடைய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் லைக் டு ஸ்டோல் அன்னெசரி ஒரு டைம்ஸ். நான் என்ன நினைச்சேனோ அந்த விஷயங்களை வந்து வித்து கிளியராக பேசிட்டாரு. ஸோ ஐ லைக் டு ஸ்பீச் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் டைரக்டர் கஜேந்திரன். ஹி இஸ் எ டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சிட்டிசன் படம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க. அந்த பீரியட்ல வந்து ஏஷியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 435 அப்படின்னு ஒரு கேமரா வச்சு நாங்கள் ஷூட் பண்ணோம் ஒரு படம். அதில் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணாங்க. ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணவங்க 7 பேர். அதில் 7வது அசிஸ்டண்ட் தான் அவர் கஜேந்திரன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணார். நக்மா வச்சு கிண்டியில் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் அவருக்கு வந்து சிவியர் ஸ்டமக் பெயின் ஆகி டிசென்ட் மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் ஹாஸ்பிட்டலிஸ்ட்டு அவரால் ஒர்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணல. அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் 20 years எனக்கு வந்து கால் பண்ணி, சார் நான் எஸ்ஆர்எம்ல இப்போ விஷுவல் கம்யூனிகேஷனில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. ஸோ நைஸ் கை. சினிமா அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா ஃபிட்னஸ் ஆஃப் சர்வைவில் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். எனக்கு கண்ணுக்கு தெரியல ஆர்எஸ் கார்த்திக், தேவராஜன் அந்த மாதிரி ஒருத்தவங்க 2 பேர். இவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் பர்சனா கூட ஆக்டிங் அப்படிங்கிறதும் ஒரு ஹாபியா இருக்கு. அந்த மாதிரி எல்லாருக்குமே அமையறது இல்லை. இவந்தோ டைரக்டர்ஸுங்களுக்கு கூட இந்த படம், இந்த கதை, இது பேசக்கூடிய ஒரு விஷயம், இந்த சம்பவம், இது எல்லாமே வந்து ஒரு 2009 நான் ஃபிலிம் பண்ணேன். மகான் கணக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவன் அசிஸ்டன்ட் தான். ஒரு கேரக்டர் நீங்க பண்ணும் சார் ஒரு ரோல் அப்படின்னா, இந்த படத்துல கூட நான் இந்த ஒரு ஷாட் கூட போடாதன்னு நான் சொன்னேன். இதை போடாத, இந்த கேரக்டர் இருக்கிறதே தெரியக்கூடாது யாருக்கும் அப்படின்னு. அது வித்யாக் ரொம்ப நாசுக்கா சொல்லியிருக்காரு. இட்ஸ் ஆஸ் யூஷுவல். இவ்வளவு போலீஸ் ட்ரெஸ் போடல ஒரே கல்பரேட் தான். பட் என்ன அப்படின்னா, அந்த கார்பரேட் பீப்புள்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நேர்மையா நடக்கணும்னு நினைச்சா கூட எப்படியெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த கையில் எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடித்தட்டு மக்களுடைய அந்த வறுமை கோட்டிலும் வெளில வர முயற்சி செய்யற மக்களுடைய வாழ்வியலை பத்தி தான் பேசியிருக்கு. சமீபத்தில் தண்டகாரண்யம், மலை சார்ந்த மக்கள், ஆல்ரெடி மேடம் சொன்ன மாதிரி இது வந்து இந்த மருதம் அப்படிங்கிறது வந்து அந்த நிலம் சார்ந்த சில விஷயங்களை பேசியிருக்கு. ரொம்ப நல்லா பேசியிருக்கு. நெக்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் ரமணன் சார். சார் உங்களுடைய டேலண்ட்டுக்கான ஒரு ஹைட்டை வந்து இன்னும் சினிமா உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் நான் மனசார ஃபீல் பண்றேன். பட் அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் நெருங்கி வரும். ஏன்னா இந்த படம் டிபெண்ட் பண்ற சாங்ஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நேட்டிவிட்டி ஃபோக். நம்ம அதை தாண்டி போக முடியாது. அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு. அந்த ஸ்கேலுக்குள்ள அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. அதுவும் எடுத்த ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். சம்டைம்ஸ் அது பெருசா கிளிக் ஆயிருக்கு. பாரதிராஜா சார் படத்துக்குலாம் பெருசா கிளிக் ஆயிருக்கு. தம்பி கஜேந்திரன் வந்து ரொம்ப டேலண்டான ஒருத்தர் அப்படின்னு சொன்னேன். பட் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டா அவர் ஒர்க் பண்ற காலேஜ் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ். எங்க நம்ம பெப்சிக்கும் சரி, எங்க யூனியனுக்கும் சரி, டைரக்டர் யூனியனுக்கும் சரி, இப்போ எஸ்ஆர்எம்ல நிறைய காலேஜ் சீட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. அதனால அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு முதல்ல நன்றி. நெக்ஸ்ட் அவங்களுடைய டீம் வந்திருக்காருங்க சார்.
சார் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்காரு. என்னன்னா, தன்னுடைய மாணவன் ஒரு படம் எடுக்கிறான், இந்த மாணவன் இங்க ஹெட் டிபார்ட்மெண்டா இருக்கான்னு சொல்லி இந்த படத்தினுடைய ஒரு 40 to 60% ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக உள்ள அதை பயன்படுத்த சொல்லி, ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மார்னிங் ஒரு 6 o'clock அசம்பிள் ஆகி டப்பிங்லாம் முடிப்போம். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு எக்கனாமிக்கா ஒரு படத்தை வந்து ஷூட் பண்ண முடியுமோ அப்படி ஷூட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது ஃப்ரேம்ல எங்கேயுமே தெரியாது. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும். நெக்ஸ்ட் ரக்ஷனா, நான் இங்க வந்தா திரௌபதி டூல அவங்களை பார்த்துட்டு நான் வந்து ரீகலெக்ட் பண்றேன். என்னால அவங்கள இது பண்ண முடியல, ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஷீ இஸ் a very good actress, she got a good future, not only for எதிர்காலம், ஆல்ரெடி நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதனால அதுக்கான ஒரு படங்கள் கண்டிப்பா உங்களுக்கு அமையும். சித்தார்த்தை பத்தி நான் எதுவும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இஸ் ஹைலி டேலண்டட், நாட் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன். வித்தார்த் வந்து அங்க என்ன சாப்பிட்டாருங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த வில்லேஜ் வந்து அவரோட டிரைவ் வில்லேஜ், எல்லாரும் ஒண்ணு மறந்துட்டாங்க. அக்னி நட்சத்திரம் அடிச்சிட்டு இருக்கு வேலூர்ல, சுத்தி மவுண்டைன் அந்த இடம். உங்களுக்கு யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. ஒரு நாங்க பரவாயில்ல மேன், உமன் வந்து அங்க வந்து அந்த 30 நாள் கழிச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். விதார்த் வந்து நொங்கு தான் சாப்பிட்டாரு, வேற எதுவுமே சாப்பிடல. நான் பார்த்துட்டே இருப்பேன், வெறும் ஃபுட்டு வந்து நொங்கு தான், இந்த தோலை வச்சு நொங்கு மட்டும் சாப்பிடுவார். நான் வந்து மோர் சாப்பிடுவேன். இப்படிதான் வந்து ஒர்க் பண்ணோம். பட் அந்த இந்த கஷ்டங்கள் எதுவுமே வந்து மாறன் என்ன அருமையா ஒர்க் பண்ணாரு. அருள்தாஸ் அவர் என்னுடைய ஏவிசி படத்துல வந்து எனக்கு கேமராமேனா கூட ஒர்க் பண்ணிருக்காரு. சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர், சின்ன சின்ன காஸ்டிங்ஸ்லாம் கூட நல்லா பண்ணிருக்காங்க. மேடம் உங்களுடைய போர்ஷன் நல்லா இருக்கு மேடம். சின்ன கேரக்டர்லாம் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது. ரொம்ப ஒரு வேல்யூபிளான கேரக்டர் தான் கஜேந்திரன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த படத்துல கான்ட்ரிபியூட் பண்ண எடிட்டர் அங்கேயே நான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கிடைச்ச அவைலபிள் லைட்டிங்ஸ், அவைலபிள் லொகேஷன்ஸ், வீடு, ஃப்ரெண்ட் வீடு, அவருடைய சன்னு, அவங்க ஃபேமிலி பீப்புள்ஸ், அந்த வில்லேஜில் இருக்கவங்க, இவங்களே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்க எப்படி கைட் பண்றதுன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை வச்சு எவ்வளவு ரிச்சா ஃப்ரேம்லாம் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்தார். கோட்டு சீன்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த கோட்டு சீன்லாம் அதிகமாக வந்து நல்லா பேசப்படும். ப்ரெஸ் பீப்புளானவங்களால வந்து கண்டிப்பா அந்த விஷயங்கள் வந்து வரவேற்கப்படும். ஏன்னா நீங்க வழக்கமா பார்த்துட்டு இருக்க சினிமாலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தையும் கோணத்தையும் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த இனிய மதிய பொழுதுல நீங்க வந்து எல்லாரும் வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கீங்கன்றத நான் முழுமையா நம்புறேன். சப்போர்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன். யாரையாவது விட்டு இருந்தாங்கன்னா தயவுசெய்து அதை மன்னிக்கணும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ப்ரொடியூசர் சார், அடுத்து நீங்க நல்ல நல்ல படங்கள் நிறைய பண்ணுவீங்க. கஜேந்திரன், விஷ் யூ ஆல் தி சக்சஸ். தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன். மதிய வணக்கங்கள். மருதம் வி கஜேந்திரன், எழுத்து இயக்கம் வி கஜேந்திரன். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு கதை இது. காவிரி காணர்லையும், பழனிலையும், சாலி கிராமத்திலையும், எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்லையும் எத்தனை இளைஞர்கள் சினிமாவில் இயக்குனராகி இந்த மாதிரி ஒரு எழுத்து இயக்கம் வி கஜேந்திரன் அப்படின்ற ஒரு பேர் வாங்கிறதுக்காக முயற்சிக்கிறாங்க. அதுல எத்தனையோ பேர் பாதியிலேயே அந்த முயற்சி விட்டுட்டு போயிடுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கஜேந்திரன் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ஒருத்தன் 25 வருஷம் 26 வருஷம் ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சு அதுல இன்னைக்கு வெற்றி கண்டுட்டான். இது கஜேந்திரன் காட்டுச்ச வெற்றி மட்டும் இல்லை, காவிரி கோணத்துலையும் நான் சொன்ன எல்லா இடங்களையும் இருக்க எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும், இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்படுற எல்லா டைரக்டர்ஸுக்கும் ஒரு ரே ஆஃப் ஹோப் கஜேந்திரன் தந்தாச்சு. Gajendran, your persistence has inspired and will inspire a lot of people around. இந்த மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் ஜெனரலாக சொல்லுவாங்கல்ல, கோ லோக்கல் டு ரீச் குளோபல் அப்படின்வாங்க. ஸோ நம் மண்ணையும் மண்ணை சார்ந்த பிரச்சனைகளையும் பல நேரம் நாம் பேசுவதில்லை. அப்படி பேச ஆரம்பித்தால் இங்க ஒரு மறுமலர்ச்சி வரும். அது மட்டும் இல்லாம நம் திரைப்படங்கள் உலகமெங்கும் பேசப்படும். The shots in these films were quite, அது உண்மையை சொல்லுது. அது வந்து சினிமாவா இல்ல, ஒரு வாழ்வியல அது ரியலா காட்டுது. Once again, congratulations to the entire team.
அண்ட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோஸில் ஒருத்தர் வந்து விதாத். இந்த மைனா முடிச்ச இந்த டைம்லேருந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். அண்ட் ரகுநந்தன் சார் பர்சனலாக அவருக்கு தெரியாது, பட் மியூசிக், ஐ லவ் மியூசிக். அண்ட் கேட்ட 2 சாங்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். அண்ட் கஜேந்திரன் சீக்கிரமா இன்னொரு எழுத்து இயக்கம் நான் பார்க்கணும். தேங்க்யூ. எல்லோருக்கும் நண்பர்கள் வணக்கம். இந்த படத்துடைய டைரக்டர் என் நண்பன் கஜேந்திரன். சென்னை அடையார் திரைப்படக் கல்லூரியில் படிச்சுட்டு வெளில வந்து இன்னைய வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற குறிப்பிட்ட சில நண்பர்கள்லாம் ரொம்ப முக்கியமான கஜேந்திரன். இன்னும் சொல்லப்போனால் எங்கே நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தேடி தேடி எடுத்து அதை அழகாக யூஸ் பண்ணுறதில் திறமையானவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு படத்துக்கு போனால் கூட ஒரு படத்தோடைய டூரேஷன் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இருந்ததுன்னா, சரி படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் சரியில்லைன்னா கூட கண்டினியூவாக உட்காந்து நாங்கள் பார்ப்போம். ஆனால் அவன் சரியில்லைன்னா அடுத்த 10ஆவது நிமிஷமே வெளில வந்துடும். ஏன்டா ஏன் இனிமேல் கூட நல்லா இருக்குமே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு வந்துடும். அதே மாதிரி தான் படத்துக்கு கூப்பிட்டா, தேட்டர் கூப்பிட்டோம்னா எந்த தேட்டர் அப்படிமா, ஏதாவது ஒரு தேட்டர் சொன்னோம்னா அப்போ சத்தியம் தான் அவங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கும். இதையும் சொல்கிறேன்னா, எதுலேயுமே நல்லாவையும் தரத்தையும் அப்படி பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்படிதான் இந்த படத்துடைய கதையையும், அவர்கிட்ட இருக்கிற நிறைய கதைகள் எனக்கு தெரியும், நிறைய சில கதைகள்லாம் பேசியிருக்கோம். ஸோ அப்படி ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி தான் பிரதமாக எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படம் கதையை ஆரம்பத்தில் கேட்டிருக்கேன், அதன் பிறகு அது அவங்க டிஸ்கஷனில் போய் அது திரும்ப பாலிஷ் ஆகி இப்போ படமாக வர இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் தெரியாது. இன்னும் அப்பவே நல்லா இருந்தது, இது இன்னும் மோல்டாக இருக்கும். படம் ஆனால் இன்னும் வரைக்கும் பார்க்கல. பார்த்த சாங் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. முதல் படமே தனக்கு பரிச்சயப்பட்ட, தான் சார்ந்த, தன் மண் சார்ந்த, அந்த மண்ணை பற்றியும் மண் சார்ந்த மனிதர்கள் மக்களை பற்றியும் அவர்களுடைய வழியை பற்றி ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் கஜா. கண்டிப்பா திறமைக்கு, அவங்களுக்கு இருக்கிற திறமைக்கு ஒரு 10-15 வருஷம் முன்னாடியே டைரக்டரா இருக்கணும். இது கொஞ்சம் தாமதம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்தடுத்து சொன்ன மாதிரி ஒரு படம் இல்லை, கண்டினியூவா அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நண்பனா தூரம் இருந்து பார்க்கணும், கை தட்டணும், ஆடியன்ஸா பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். கஜா வாழ்த்துக்கள். அடுத்து படத்துடைய ஹீரோ விதாத் சார். நான் பிரபுசாலம் சார்கிட்ட கொக்கியில இருந்து அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் வேலை பார்த்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் படத்துலேயே விதாத் சாரை பார்த்துருக்கேன். அவரு அப்போ கேரக்டரா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகராக பார்த்ததை விட டைரக்டருக்கே அவர் வந்து நிறைய படங்கள், ஒரு பேக் வச்சிருப்பார் சார். அப்போ நிறைய டிவிடிஸ் நிறைய இருக்கும், கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். சாட்டே கேப்பர் டைரக்டரே ரொம்ப படங்கள், ரொம்ப உலக படங்கள் பார்த்து பார்த்து நிறைய அப்படி பார்க்குறாங்க. சார் இந்த படம் பார்த்தீங்களா, அந்த படம் பார்த்தீங்களா, அதில் இது நல்லா இருக்கும், இதெல்லாம் இது நல்லா இருக்கும், அந்த மாதிரி நிறைய படங்களை பற்றி பேசுவார். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய கதைகள் வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த கதைகள் நிறைய வச்சிருக்காரு. உண்மையிலே சீக்கிரம் ஒரு டைரக்டராகவும் பார்க்கணும்னு எனக்கு ஆசை சார். ஏன்னா அப்படி அவரு பார்த்த படங்களும் அதுல இருந்து உருவான விஷயங்களும் அவர் அடுத்தடுத்த படங்கள் செலக்ட் பண்றது கூட அந்த கதை தேர்வு கூட ஒரு காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சாரை வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். படத்துடைய ஹீரோ யாருன்னு யாராவது கேட்டா விதாத் சார்னு சொன்ன உடனே அடுத்து டக்குன்னு சொல்றாங்க, அவரா நல்ல நல்ல படங்களா தான் பண்ணாரு அப்படின்ற ஒரு பேர் வந்து பப்ளிக்ல சார் எடுத்திருக்காரு. நடிச்ச படங்கள், சில படங்கள் வணிக ரீதியா பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கலாம், ஒருவேளை சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி ஒரு படத்தை செலக்ட் பண்றாருன்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல கதையோ அல்லது கேரக்டரோ அல்லது கதை கலமோ ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படி இல்லைன்னா செலக்ட் பண்ண மாட்டார். அப்படின்னா இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புறேன். சார் நண்பனுக்காக இந்த படத்துல நடிச்சு கொடுத்தது உண்மையிலேயே ஒரு நன்றி சார். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய பேர், இப்போ எடிட்டர் சந்துரு சார் என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் சீனியர் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். கேமராமேன் சோமசுந்தரம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல என் கூட படித்தேன்.
அங்கே இருக்கிற என்னுடைய டிப்ளமோவுக்கு டீமில் அவன் ஒரு ஆள் அன்னைக்கு வரல. அதே மாதிரி இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி விழா நாயகன் வந்து ரகுநந்தன் சாரை பற்றி சொல்லணும்னா, என்னுடைய சாட்டை ரிலீஸ் ஆன அந்த இயரில் அந்த டைமில் தான் சுந்தரபாண்டியன் ரிலீஸ் ஆகி படமும் சூப்பராக போயிட்டு இருந்தது, பாட்டும் பட்டையை கிளப்பிட்டு இருந்தது. சாருடைய பாட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பாட்டோட மட்டும் இல்லாமல் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையாக பண்ணுவார். இது வரைக்கும் நான் பார்த்த படங்கள் எல்லாமே ரொம்ப இந்த டீம் எல்லாமே பார்த்த படத்தோடைய பாடல் நீதி சார் எழுதியிருக்காரு, புதுசாக தான் இருந்தது. ஆனால் வரிகள் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பக்குவப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியருடைய வரிகள் மாதிரி அதை கையாண்டிருக்காரு. ரொம்ப அருமையாக இருந்தது சார். பார்க்கும்போது இங்கே சில பேரை விடுபட்டிருக்கேன், ஆனால் பார்க்கும்போது அங்கங்க இது கிட்டத்தட்ட என்னுடைய படத்துக்கு அனக்ஷன் மாதிரியே இருக்குது. எல்லாருமே மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. இதில் நடித்த நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டுதலையும் இறைவன் வச்சுட்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் கஜேந்திரனுடைய மறுபக்கத்தினுடைய திறமையை கண்டு நான் இப்பொழுது வியக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எங்கள் கல்லூரியில் ப்ரொஃபஸராக தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு டைரக்டரை இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி இத்தனை பேர் அட்மையர் பண்ணுற அளவுக்கு ஒரு சச் எ கிரேட் டைரக்டர்ன்றது எனக்கு அஸ் எ டீனா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி ரொம்ப அடக்கமாக இருப்பார். ஆனால் ஆச்சரியமான விஷயம், அவரை சுற்றி மாணவர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. மாணவர்களுக்கு ஒரு பெரிய, அது இன்னைக்கு இருக்க மாணவர்களுக்கு ரொம்பவே ஷார்ப்னஸ் உண்டு. ஏன்னா நான்லாம் மாணவர்களாக இருந்த காலத்தில் அவ்வளோ ஷார்ப்பாக இருந்தவனா கிடையாது. இப்போ ரொம்ப ஷார்ப்பு மாணவர்கள். ஒருத்தன் வகுப்பில் தூங்கிட்டு இருக்கானா, அவனை எழுப்பிடாம உடனே அவன் சொல்லுவான், தூங்க வைக்கிறது இவர், எழுப்புறது மட்டும் நானும். அப்படிப்பட்ட மாணவர்கள் மத்தியில் அவர் வந்து ஒரு டீச்சராக ரொம்ப அழகாக எனக்கு தெரியும். ஆனால் ஒரு டைரக்டராக இந்த அளவுக்கு அவர் இன்வால்வ் ஆனதுக்கு எஸ்ஆரும் உதவி பண்ணியிருக்கணும் போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இனிமேலும் எஸ்ஆரும் இப்படிப்பட்ட டைரக்டருக்கும் இசையமைப்பாளருக்கும் எல்லா வகையிலும் உறுதுணை புரியும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இதை பார்க்கும்போது ஐயோ நம்ம காலேஜ் ஒரு அரங்கத்தில் இது வைக்காத போயிட்டோமே, யதார்த்த நாயகன் விதார்த்த அத்தனை பசங்களும் அவ்வளோ அட்மையர் பண்ணியிருப்பாங்களேன்ற ஒரு எண்ணமே எனக்கு மனசில் எழுந்தது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதுதான் வேணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கும்போது இப்போ இனிமேல் எனக்கு என்ன தெரியுங்களா, இந்த படம் வெற்றி அடைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட டைரக்டர் என்கிட்ட ப்ரொஃபஸர்னு ஒரு பெருமையாக சொல்லிப்பேன் கஜேந்திரனை. இதுதான் வேணும். ஏன்னா இன்னைக்கு என்னன்னா, இந்த மருதம்னு பேர் வச்சு நான் கொஞ்சம் தமிழ் உணர்வு உடையவன், இசை உணர்வு உடையவன். அதில் இந்த விழா எனக்கு ரொம்பவே பொருத்தமான விழாவாக அமைஞ்சது. ஏன்னா என் தந்தை தமிழ் பேராசிரியர், தாய் தமிழாசிரியர், என் குடும்பம் தமிழ் குடும்பம். என்னுடைய மாமனார் கலைமாமணி பத்மஸ்ரீ கவிஞர் சுப்பு, வில்லுப்பாட்டு சுப்பு ஆறுமுகம். என்னுடைய மனைவி கலைமாமணி பாரதி திருமணம் வில்லுப்பாட்டு கலைஞர். என் மகன் தமிழ் இசை வாணன். அப்படி இருக்கும்போது தமிழ் மூச்சா இல்லைன்னா தான் டவுட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில மருதம்னு ஒரு பேரை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு அருமையான சார். உங்கள் இசையில் உண்மையிலேயே ரம்மியமான இசை சார், மிக ரம்மியமான இசை. அந்த கிராமத்து சூழல் ரொம்ப நாளாக இந்த இசையை வந்து நாங்கள் தேடிக்கிட்டு இருந்த இசை இன்னைக்கு எங்களை தேடி வந்தது கஜேந்திர மூலியமா. உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த 2 பாட்டும் டைரக்டர் சொன்ன மாதிரி மிக அற்புதமான பாட்டு. என்னைக்கு உங்கள் படத்தில் சிட்டிசனில் அவர் வந்து அசோசியேட் டைரக்டர் அமைஞ்சாரோ, இன்னைக்கு விவசாயம் மறந்து கொண்டு இருக்கிற விவசாயத்துக்கு மக்களுக்கு காட்ட வேண்டிய அற்புதமான சிட்டிசனாக அவர் வளர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக ஒரு மிக சிறந்த நிலையை அடைவார். அடுத்தடுத்த படங்கள் அனைத்து டைரக்டரும் சொன்ன மாதிரி அவருக்கு பல படங்கள் வரும். அவருடைய இன்வால்மெண்ட், அவருடைய டெடிகேஷன் பாருங்க, குடும்பத்தையும் நடிக்க வச்சுட்டார். அடுத்து ஒரு வாரிசையும் உருவாக்குறார். மிகச்சிறந்த டைரக்டராக வரணும்னு அத்தனை பேர் வாழ்த்தும் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். அது ஒரே ரீசன், அவருடைய இன்வால்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். அதாவது ரொம்ப லெவலுக்கு போனவங்க ரொம்ப தன்னடக்கமாக இருப்பாங்க. அது கஜேந்திரன் ஒரு உதாரணமாக சொல்லலாம். இவ்வளோ ஒரு இத்தனை கலைஞர்களும் அவ்வளோ மனதார பாராட்டுற அளவுக்கு அவர் மிகச்சிறந்த கலைஞர், மிகச்சிறந்த டைரக்டர்னு டீனுக்கு நீங்கள்லாம் எனக்கு காட்டினீங்க. ஏன்னா ஒரு ஆசிரியரை மட்டுமே தான் எனக்கு தெரியும்.
இப்படி ஒரு டைரக்டரோட நானும் டீனா பணி செய்யறது எனக்கு மிக பெருமை. இதை ஆச்சரியமா பாருங்க, எல்லாரும் எளிமையா இருக்காங்க. நான் தான் இன்னும் சினிமாவில் ரொம்ப கற்று பார்த்த மாதிரி ஒரு பந்தா வந்து, ஏன்னா இன்னைக்கு மாணவர்களுக்கு இந்த பந்தாலாம் தேவைப்படுது. இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே நான் ரொம்ப எளிமையான, நான் உங்களோட இருந்தால் நானும் வந்து சாப்பிட்ருப்பேன். அந்த உணர்வு அந்த உணர்வு தான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நடிக்க வேண்டியதாக இருக்கு. நீங்க வந்து சினிமாவில் நடிக்கிறீங்க, ஆனால் யதார்த்தமா இருக்கிறீங்க. இந்த யதார்த்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. கண்டிப்பா இந்த படம் மிக யதார்த்தமான படம். இப்படிப்பட்ட படத்தை பல பேர் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையும் என்று மனதார வாழ்த்தி, நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடைய அனைவரும் உறுதுணை பெற புரிய வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நான் டைரக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்த என் அண்ணன் வந்திருக்காரு. கண்டிப்பாக நான் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கடந்த 25 வருஷமாக நான் போராட்டிருக்கிறப்போ ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அவர் தான். நான் இப்போ ஒரு 3 வருஷமாக தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அது மாதிரி எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணது என் அண்ணன் இங்கே இருக்காரு. அவர் வெளியே வர மாட்டார் பெரும்பாலும். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். இது வந்து அக்ஷனா குரூப் ப்ராடக்ட் லிமிடெட்ல இப்போ சீனியர் மேனேஜராக இருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமா அங்கே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே அவர் வேலை பார்ப்பாரு. அவர் ஏடிஎம் கார்டு என்கிட்ட இருக்கும். நான் ஊர்லாம் சுற்றிட்டு இருப்பேன், பாம்பே ரேபூட்டை ஊர் சுற்றிட்டு இருப்பேன். என்கிட்ட காசு இருக்காது. அவரோட ஏடிஎம் கார்டு மட்டும் தான் என்கிட்ட இருக்கும். அவர் கார்டை வச்சு அப்புறம் கண்டிப்பாக எனக்கு வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு வந்து அட்மிஷன் அப்போ இன்டர்வியூ பண்ணது கேபி சார், பாலச்சந்தர் சார். ஸோ 96ல் பார்த்துக்குங்க, அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் கிடையாது, டிஸ்கவுண்ட்லாம் இப்போ கிடையாது. சினிமா கற்றுக்கணுன்னா ஒரே இன்ஸ்டியூஷன் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட். டைரக்ஷன் அட்மிஷனுக்காக நான் ட்ரை பண்ணேன். அப்போ பயங்கர போட்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 600 அப்ளிகேஷன் வந்தது. இருக்கிறது 10 சீட்டு. அந்த 10 சீட்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு கேபி சார், பாலச்சந்தர் சார் இப்போ இல்லை. அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணலன்னா எனக்கு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு கிடைச்சிருக்காரு. ஏன்னா என் கூட படித்த டைரக்டர் மோகன் ராஜா சார் வந்து பெரிய பாக்கில் வந்திருக்காரு. அவரு கூட நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கேபி சாருக்கு நான் நன்றி சொன்னோம். அதே ஷூட்டில் என்னுடைய நண்பன் சாட்டை அன்பழகன், பொம்மரில் பாஸ்கர், அப்புறம் இன்னொரு நிறைய தோழர்கள் எனக்கு கொடுத்தது ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கேபி சார். மறுபடியும் கேபி சாருக்கு நன்றி சொல்லணும். ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நான் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணிட்டுருக்கிறப்போ நிறையாட்ட ட்ரை பண்ணேன். அப்போது சாரோட சிட்டிசன் படம் பெரிய பட்ஜெட்டில் அப்போ வந்து அது ஒரு 2099-2000 டைமில் வந்து அது ஒரு பெரிய படம். அஜித் சார் வந்து பல கெட்டப்பில் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய படம். அப்போ பெரிய பட்ஜெட் படம் அது. அந்த படத்தில் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது இப்போ வந்து ஒரு பெரிய படம்ன்றதுனால நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. நானும் ட்ரை பண்ணேன். அப்போது ஷூட்டிங் போயிட்டு டைமில் நான் வந்து வருஷம் தான் சாரோட வீடு இருந்தது. அப்போது வீட்டுக்கு போயிட்டு சாரை சந்திக்கலான்னு போகிறப்போ சார் இல்லை, ஷூட்டிங் போயிட்டார். அவரோட அப்பா தான் இருந்தார். அப்பாவை நான் சந்தித்தேன். கேட்டேன் போய், சார் நான் டைரக்டர் பார்க்கணும்னா. இல்லைப்பா அவர் ஷூட்டிங் போயிட்டாரு. அப்புறம் அவர் கூப்பிட்டு என்ன பேசினார், யார் என்ன ஜாயின் பண்ண, எந்த ஊர், நீ என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டார். அவங்க என்னை பற்றி பேசிட்டு, சரி நீ போ அவங்க சொன்னது ஏன்ட்ட, சரவணன் கப்பல் ஸ்டூடியில் இருப்பான், நீ அங்கே போய் பாரு அப்படின்னாரு. அவ்வளோதான். அப்புறம் நான் அங்கேருந்து டேரக்டாக வருஷம் நேரம் பஸ் ஏறி கப்பல் ஸ்டுடியோ, அதாவது ஏஎம் கப்பல், இப்போ அது ஸ்டுடியோ இல்லை, கப்பல் ஸ்டுடியோவில் அப்போ வந்து ஜெயில் செட் இருந்தது. அங்கே போயிட்டு நான் போய் சார் பார்த்தேன். சார் பிஸியாக இருந்தார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி அசோகா ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல,
நீ நாளைக்கு ஆஃபீஸ் வந்தாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, இவங்க படத்தில் இவங்க டைரக்டர் எப்படி நம்ம ஆஃபீஸ் கூப்பிட்றாரு ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை அவர் அப்பா என்ன சொன்னாரு நான் நினச்சிக்கிட்டேன், கண்டிப்பாக அவர் அப்பா சொல்லியிருப்பாருன்னு நினச்சிக்கிட்டேன். அது என்ன வந்து இவங்க இல்லை. முதல் ஆஃபீஸ் போனால் என்ன சேர்த்துட்டாரு. ஸோ எனக்கு முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கொடுத்தது சார் சரவணசுப்ரியா சார். ஸோ கண்டிப்பாக அவங்க நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் டாக்டர் மோகன் ராஜா, அவரோட படங்களை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். அவரோட படங்கள் நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் மோகன் ராஜா, அப்புறம் மோகன் சார்கிட்ட வேலை பார்க்குறப்போ நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஒரு கதை நான் எடிட்டிங்கில் அவரோட எடிட்டிங்கில் வச்சுருக்கேன். ஒரு கதையை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரைட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஷன் ரூமில் கதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை வந்து அதில் நான் எடிட்டிங்கில் வேலை பார்த்துருக்கேன் அவரோட. அப்போ எடிட்டிங்கில் எப்படி மாற்றுறாரு அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்டேன் அவரோட. ஸோ மோகன் சாருக்கு, டாக்டர் மோகன் ராஜா ரெண்டு பேத்துக்குமே கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் டாக்டர் பொம்மரடி பாஸ்கரோட வேலை பார்த்தேன். பெங்களூர் நாட்கள், மோஸ்ட் எலிஜிபிள் பேட்சில் வேலை பார்த்தேன். ஸோ பாஸ்கராலே வர முடியல, ராஜாவும் வந்து பாம்பேல இருந்து 2 பேரும் வர முடியல. கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் அன்பர்களோட இப்போ பண்ணிட்டு இருக்கிற அன்பர்களோட படம் பேர் சொல்லமா இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. அந்த படத்தில் நான் ரைட்டிங்லையும் ஷூட்டிங்கும் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் எனக்கு சார் பழக்கம்னாரு. ஸோ அப்போது கதையை முடிச்சுட்டு அன்பழகத்தை தான் கேட்டேன், அந்த கதைக்கு சார் சரியாக இருப்பார், எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியாது அப்படின்னு. அப்புறம் ஒரே ஃபோன் தான் அன்பழகம் பண்ண உடனே சார் கதையை ஒத்துக்கிட்டாரு. ஸோ அப்படியாக விதாத் சார் கதைக்குள்ளே வந்தார். எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா கதையில் நான் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சுக்கணும், அந்த சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. சில வசதிகள் என்னால் செஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கும் சார் உங்களுக்கு நன்றி சார். அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நானும் ப்ரொடியூசரும் எங்கள் ஊருக்கார் அவர் கதை பண்ணிட்டோம். கதை பண்ணுறதுலையும் சில விஷயங்கள் அவர் எனக்கு உதவி பண்ணார். கதை பண்ணி முடிச்சிட்டோம். கதை பண்ணி படமாக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு பல வகையில் சப்போர்ட் பண்ணார். பிஃபோர் ஷூட்டிங்கும் சரி, ஆஃப்டர் ஷூட்டிங்கும் சரி, ஷூட்டிங் டைம்லையும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து நான் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. பட்ஜெட் கம்மியாக இருந்தாலுமே எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் அறுவல் பிரைவேட் லிமிடெட் கண்டிப்பாக அந்த கம்பெனி நன்றி சொல்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மறுபடியும் தேங்க்ஸ். அப்புறம் படம் எடுக்கிறப்போ எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டீம், அந்த டெக்னிக்கல் டீமில் முக்கிய பங்காற்றுனது என்னோட கேமராமேன், அவனோட வரமுடியல என் கிளாஸ்மேட்டு. ஸோ ஒவ்வொரு நாளுமே நாங்கள் வந்து வெரைட்டியாக இருப்போம். நான் விட மாட்டேன். காலையில் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணோன்னா ஈவினிங் பேக்கப் ஆகும்போது ஒரு 5 நேரம் ஷிஃப்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வேகத்துக்கு எனக்கு ஈடு கொடுத்தது என் கேமராமேனு, அவனுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் எனக்கு செகண்ட் யூனிட் கேமராமேன் ஒர்க் பண்ண ரிச்சர்ட் வந்திருக்காரு. ரிச்சர்ட் ஃப்ராங்க்லின், அவருக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும். எஸ் ஆமாம் சார். இப்போ அவர் ஒரு படம் முடிச்சிட்டாரு, என்ன படம் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட கேமராமேன் இப்போ இவர் தான் எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப உதவியாக இருந்தார். ஸோ அவருக்கு, அப்புறமா வசந்த் என்னுடைய கலரிஸ்ட்டு, அப்புறம் கோவிந்த் எங்களுடைய டி மேனேஜர். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய எடிட்டர் சந்திரன் அண்ணன், அவர் வந்து நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ஃபில்ம் ஷூட்டிங் முன்னாடி தான் சீனியரு. ஸோ அவரும் எங்கள் மொழியில் பல வருஷமாக பழகினாலும் நான் ஒரு கதையை பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த கதை டிஸ்கஷனில் வந்து எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பேன். நான் ஷூட் பண்ணி முடிப்பேன், அதை எடிட் பண்ணி கொடுத்துருவார். ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், பரவாயில்ல நம்ம பண்ணுறது கதை தான் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது சந்திரன். தேங்க்ஸுங்க. அப்புறம் என்னுடைய ஆர்ட் டைரக்டர், இவரும் நானும் வந்து திலநகரி காலத்தில் வேலை பார்த்துருக்கோம். மிலன் சாரோட அசோசியேட்டு. இப்போ நான் படம் பண்ணும்போது எனக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பாருன்னு நான் அவங்கள ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு ஊரில் ஒரு செட்டு தேவைப்படுது. ஸோ அந்த செட்டு வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில், அது வந்து ரெகுலராக போடுறதா இருந்தால் அதோட பட்ஜெட் வேறு. பட் எனக்கு அங்கே கிடைக்கிற ராணிப்பட்டில் கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு எனக்கு ஒரு பட்ஜெட்டில் போட்டு கொடுத்தாரு. தாமா ரொம்ப நன்றி தாமா. அப்புறம் என்னோட பாடலாசிரியர் நீதி, கண்டிப்பாக அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் வந்து முதல் படத்துக்கு எழுதுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நான் ஒரு கதையை
கிரியேட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி எமோஷன் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். டிஸ்கஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். நான் விஷயம் மட்டும் சொல்லுவேன், அதுக்கான வரிகள் ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவது. அதில் முக்கியமான வரி தான் மேடம் சொன்னாங்க, மந்திரமோ மாயங்களோ அப்படிங்கிற வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து படம் முடியறப்ப ஒரு இடத்துல வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வரியை கொடுத்தா எங்கள் பாடலாசிரியர் நீதிக்கு நன்றி சார். அப்புறம் நாங்கள் படம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களால் இசையமைப்பாளரை எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல டியூ டு பட்ஜெட். ஸோ அப்போ நான் படம் பண்ணி முடிச்சிட்டேன், ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன், எடிட்டிங்கும் முடிச்சிட்டோம். இப்போ கண்டிப்பாக நான் இசையமைப்பாளரை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கிற கட்டாயத்தில் என்ன பண்ணுறது தெரியல, நான் உதயகுமார் சாரை போய் பார்த்தேன். உதயகுமார் சவுண்ட் இன்ஜினியர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சீனியர் இன்ஜினியர், மோஸ்ட் மாடர்ன் இன்ஜினியர் இன் சவுத் இந்தியா. இப்போ கூட அவங்க வர முடியல, அவர் ஹைதராபாத்தில் ஏதோ படத்தில் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இசையமைப்பாளர் வேணும்னு என்ன பண்ணலான்னு இருக்கிறப்போ ரெடா கதை அப்படின்னாரு. இந்த மாதிரி ரூல் பேக்ட்ராப் அப்படின்னா சரி இது நானே அவங்களுக்கு சொல்கிறேன்னு அவரே ஒரு ஃபோன் போட்டார். அவரே ஃபோன் போட்டு தான் இசையமைப்பாளர் ரங்கநாதன் சார் அவரே ஃபோன் போட்டார், பட்ஜெட்டு அவரே முடிவு பண்ணார், எல்லாத்தையும் பேசி முடிச்சு இசையமைப்பாளருக்கு என் கையில் கொடுத்துட்டார். ஆனால் பிஃபோர் ஷூட்டிங்கே எனக்கு ஒரு ஐடியா இருந்தது சாரை பிடிக்கணும்னு. ஆனால் என்னன்னா அப்போ அதே பெரிய சார் பெரிய ஹிட்டாக இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் போனால் பட்ஜெட்டில் வருமா ஏதாவது டவுட் இருந்தது. நான் அப்போ அவர் அப்ரோச் பண்ணவே இல்லை. பட் எனக்கு அந்த வேலையை உதயகுமார் ரொம்ப ஈஸியாக முடிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த படத்துக்கு உதயகுமார் வந்து சவுண்ட் இன்ஜினியர் பண்ணியிருக்காரு, அவருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டப்பிங் படம் என்னுடைய டப்பிங் இன்ஜினியர் தண்ணி வந்திருக்காப்புல, தண்ணிக்கும் ரொம்ப நன்றி. இசையமைப்பாளர் வந்து நான் கதையை பண்ணி முடிச்சுட்டேன், கதையை பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டேஜ் கொஞ்சம் கொடுத்துட்டேன். நான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல நீங்களே படத்தை பாருங்கன்னு கொடுத்துட்டேன். அவர் படத்தை பார்த்துட்டு எந்த இடத்துல நான் என்ன உணர்றேன் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைச்சனோ அந்த விஷயத்த அவராக புரிஞ்சுக்கிட்டு அவரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டார். ஒவ்வொரு நாளும் நான் வந்து எஸ்ஆர்எம் 4 மணிக்கு மேலே வேலையை முடிச்சுட்டு நேராக ஸ்டுடியோக்கு போவேன், வாங்கினாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ரீல் பெரியல காட்டுவார். நான் என்ன எதிர்பார்க்கணும் அந்த எமோஷனை ஸ்ட்ராங்கா நான் நினைச்சதை விட அதிகமா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாரு சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு எமோஷனை கொடுக்கணும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பொதுவாக என்ன மாதிரி புது இயக்குறவங்களுக்கு வந்து நம்ம நினைச்ச மாதிரி டியூன் அமையலைன்னா அவங்ககிட்ட கேட்கறதுக்கு சின்னதாக ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அந்த ஹெசிடேஷனை வந்து எனக்கு முதல் மீட்டிங்ல காலி பண்ணிட்டார். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீங்கள் ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 20-30 ரூபா பண்ணிட்டாரு, நான் முதல்ல பண்ண மாட்டேன். பட் அந்த எந்த ஒரு பேரியரும் அவர் வச்சுக்கல. நாம என்ன கேட்கறோமோ அதை எனக்கு பண்ணி கொடுத்தாரு சார். உங்களை மாதிரி இசை பண்ண கண்டிப்பாக வந்து தெரியல. நன்றி சார். அடுத்தடுத்த படம் நிச்சயமா தேங்க்யூ சார். அப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம் வந்து நான் வேலைக்கிட்டே இருப்பேன். ஏன்னா டைம் இருக்காது, பட்ஜெட் இருக்காது, தினமும் 4 சீன் போட்டிருக்கேன் ஒரே நாளில். அந்த 4 சீனை வந்து எடுக்கிறோன்னா ப்ராப்பர்ட்டி, காஸ்டியூம்ஸு, ஆர்டிஸ்ட்டு, லொக்கேஷனு, பல பிரச்சனை இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் டைரக்ஷன் டீம் தான் விரட்டுவேன். ஆஃபீஸாக அதெல்லாம் பண்ணுவாங்க, நானும் வேறு வெளியில் தான் பண்ணேன். என்னோட டைரக்ஷன் டீம் கோ டைரக்டர் சிவா, கோ டைரக்டர் மோகன்குமார் சார் இருக்கார் எங்கேயோ. அதுக்கப்புறம் என்னுடைய வினோத் ஊருக்கு பையன், அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, வந்திருக்கான்னு தெரியல. அப்புறம் அமல், முருகன், என்னோட சிஜி பண்ண முருகன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அலெக்ஸு. ஸோ ஒவ்வொரு என்னுடைய கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்கள் கல்லூரி பற்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஷூட்டிங் பண்ணுறதுக்கு நான் புதுசாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு 3 மாதம் லீவ் கொடுத்தாங்க. பொதுவாக எந்த காலேஜில் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ மொத்தமே எனக்கு ஒரு 3 மாதம் லீவ் கொடுத்தாங்க. லீவ் கொடுத்ததுல நான் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கொடுத்தாங்க. டப்பிங் அங்கேயே பண்ணேன், ஃப்ரீயாக டப்பிங் தேட்டர் கொடுத்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ப்ரொமோஷன் லீவுக்கு ஒரு 20 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே எனக்கு உதவி பண்ணுற எஸ்ஆர்எம் கோவில் ராமாபுரத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் உதவியாக இருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சந்துரு சார், அவர் வந்திருக்காரு, அவருக்கு. அப்புறம் ஜெய், அப்புறம் எங்களுடைய மற்ற ரக்ஷனா, மகான் சார். என்னன்னா ரக்ஷனா வந்து அது மாதிரி 2-3 ஹீரோயினை நான் ட்ரை பண்ணேன். எனக்கு கரெக்டாக
கரெக்டாக அமையல. அப்போ ஏதாச்சும் மார்கழி திங்கள் பார்த்தேன். மார்கழி திங்கள் பார்த்துட்டு அந்த அந்த முகம் பிடிச்சது. அதெல்லாம் பாலவச்சோடையில் ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அந்த ஆர்டிஸ்ட் மாதிரியான ஒரு லுக் இருந்தது. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அவங்ககிட்ட அப்படின்னு ட்ரை பண்ணி பேச ஆரம்பித்தேன். அவங்க கதை சொன்னேன். அவங்களுக்கு பிடிச்சது. நல்ல வேலை நான் கோட் பண்ண பட்ஜெட் கூட வந்துட்டாங்க. தேங்க்யூ. அப்புறம் மாறன் சார் வந்து பயங்கர பிஸியாக இருக்கிற. அப்பதான் ஜேபிபி பண்ணி நல்லா ஒரு பேர் வாங்கின நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அவரை கொண்டு வரணும்னு நினைச்ச சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. பட் பட்ஜெட் எனக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. ஏன்னா பட்ஜெட்டு கூட வருவான்னு. அப்போ சாரை தான் பேசி அவர் கொண்டு வந்தார். ஸோ மாறன் சார் வர முடியல, ஷூட்டிங் இருக்காரு. இதே முரளி படத்தை ஷூட்டிங்கில் இருக்காரு. நேற்று கூப்பிட்டு கூட ஃபோட்டோ எடுத்து அமிச்சிட்டார். ஷூட்டிங் தான் இருக்கேன் அப்படின்னு. அவரால் வர முடியல. அவருக்கு கண்டிப்பாக நன்றி. அதுக்கப்புறம் அருண்தாஸ் சார் எனக்கு பல வருஷம் பழக்கம். ஸோ ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் தினகரன் நாகராஜ் சார் அவரால் வர முடியல. அவருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ எங்களுடைய டெக்னிக்கல் டீம் ஒவ்வொருத்தரும் கேமராமேனு, எடிட்ரு, ஆர்ட் டைரக்டரு, சவுண்ட் இன்ஜினியரு, அசிஸ்டன்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் கம்பெனி, அப்புறம் என்னுடைய பிஆர்ஓ நான் கண்டிப்பாக சொல்லணும். என்னுடைய பிஆர்ஓ இவர் வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது. என்னோட நண்பர் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு கர்ணான்னு சொல்லிட்டு, அவரு அறிமுகப்படுத்தினார். ஸோ ராஜா கண்டிப்பாக நன்றி சொன்னேன். ஏன்னா வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு ஷெடியூல் பண்ணி கொடுத்தாரு, பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ராஜா ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர் உங்களுக்கு நான் மறுபடியும் நன்றி சொன்னேன். ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி புதிய இயக்குநர்கள் சின்ன பட்ஜெட்டில் பண்ணும்போது நீங்கள் ஒரு முறையும், ஏன்னா கடந்த கால வரலாறு தான் சொல்லியிருக்கு, சின்ன பட்ஜெட் பண்ணும்போது உங்களால் தான் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வர முடியுது. ஸோ மறுபடியும் வந்து பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் என்னுடைய வகுப்பு தோழன் வந்திருக்கான் சதீஷ், அவங்களுக்கும் ரொம்ப நிறைய ஃபேமிலியோட வந்திருக்கான். ஸோ இன்னொரு மேனேஜர் வந்து அப்பாஸ், அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார், படத்தில் வேலை பார்த்தார். அவருக்கு வந்து இப்போ சின்ன பிரெயினில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவரும் வர முடியல. மற்றபடி இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி.